Hello students. இப்போ நம்ம exercise 4.1ல question number 30 அது பார்க்க போறோம். Count the total number of ways of answering 6 objective type questions. Each questions having 4 choices. So இதான் question. இப்போ இதில் வந்து ஒரு 6 objective type question கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 4 சாய்ஸஸ் இருக்கு அப்படின்னா இதை ஹவு many வேஸ்ல ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் கொடுத்துருக்க கொஸ்டினை வந்து கொஸ்டின் 1, கொஸ்டின் 2, கொஸ்டின் 3, கொஸ்டின் 4, கொஸ்டின் 5, கொஸ்டின் 6 அப்படின்னு வச்சிருக்கேன். இப்போ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் எத்தனை சாய்ஸஸ் இருக்கா? 4 சாய்ஸஸ் இருக்கு. அதை வந்து நான் ஏ, பி, சி, டி அப்படின்னு வச்சிருக்கேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா அந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து ஏவா இருக்கலாம், அல்லது பிவா இருக்கலாம், அல்லது ஆப்ஷன் சியா இருக்கலாம், அல்லது ஆப்ஷன் டியா இருக்கலாம். ஸோ எத்தனை சான்சஸ் இருக்கு? 4 சான்சஸ் இருக்கு. அப்ப 4 வேஸ்ல கொஸ்டின் நம்பர் 1க்கு ஆன்சர் பண்ண முடியும். இப்போ அதே போல செகண்ட் கொஸ்டினுக்கும் எத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்கும்? 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ இதோட ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஏவா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆப்ஷன் பியா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆப்ஷன் சியா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆப்ஷன் டியா இருக்கலாம். ஸோ எத்தனை சான்சஸ் இருக்கு? 4 சான்சஸ் இருக்கு. அப்ப 4 வேஸ்ல நம்ம செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். லைக் தட் தேர்ட் கொஸ்டினுக்கும் எத்தனை வேஸ் வரும்? 4 வேஸ். ஃபோர்த் கொஸ்டினுக்கும் ஹவு many வேஸ் வரும்? 4 வேஸ். ஃபிஃப்த் கொஸ்டினுக்கும் எத்தனை வேஸ் வரும்? 4 வேஸ். சிக்ஸ்த் கொஸ்டினுக்கும் எத்தனை வேஸ் வரும்? 4 வேஸ் வரும். ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண அப்படின்னா 4 into 4 into 4 into 4 into 4 into 4 that is equal to, இப்போ இங்க பாருங்க, இப்போ எல்லாமே மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. அப்ப பேஸ் எல்லாமே சேமா இருக்கு. ஸோ ஒரு பேஸ் இருக்கும். இப்போ பவர் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 4 பவர்ல ஒண்ணுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்க 1, இங்க ஒரு 1, 2, 3, 4, 5, 6. ஸோ 4 பவர் 6 வேஸ்ல இந்த 6 கொஸ்டினுக்கும் நம்ம ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். ஓகே, இப்போ செகண்ட் சப்டிஷன். இன் ஹவு many ways 10 pigeons can be placed in 3 different pigeon holes? அப்படின்னா 10 pigeons இருக்கு, 3 different pigeon holesல பிளேஸ் பண்றதுக்கு எத்தனை சான்சஸ் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இங்க 10 pigeons, அதை வந்து pigeon 1, pigeon 2, pigeon 3, pigeon 4, pigeon 5, pigeon 6, pigeon 7, pigeon 8, pigeon 9, pigeon 10 அப்படின்னு கன்சிடர் பண்றேன். 3 different pigeon holes, அதை வந்து holes 1, hole 2, hole 3 அப்படின்னு கன்சிடர் பண்ணேன். இப்போ ஃபர்ஸ்ட் பிஜியனை ஃபர்ஸ்ட் ஹோல்ல பிளேஸ் பண்ணலாம், ஒரு சான்சஸ் இருக்கு. இல்லை அப்படின்னா செகண்ட் ஹோல்ல பிளேஸ் பண்ணலாம், இன்னொரு சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா தேர்ட் ஹோல்ல பிளேஸ் பண்ணலாம். ஸோ டோட்டலா எத்தனை சான்சஸ் இருக்கு? 3 சான்சஸ் இருக்கு. அப்ப 3 வேஸ்ல பிஜிஎன் 1 பிளேஸ் பண்ண முடியும். அதே போல பிஜிஎன் 2 ஃபர்ஸ்ட் ஹோல்ல பிளேஸ் பண்ணலாம், ஒரு சான்சஸ் இருக்கு. இல்லைன்னா செகண்ட் ஹோல்ல பிளேஸ் பண்ணலாம், இன்னொரு சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா தேர்ட் ஹோல்ல பிளேஸ் பண்ணலாம். ஸோ எத்தனை சான்சஸ் இருக்கு? 3 சான்சஸ் இருக்கு. லைக் தட் பிஜிஎன் 3க்கும் 3 வேஸ் இருக்கு, பிஜிஎன் 4க்கும் 3 வேஸ், 5க்கும் 3 வேஸ், 6க்கும் 3 வேஸ், 7க்கும் 3 வேஸ், 8க்கும் 3 வேஸ், 9க்கும் 3 வேஸ், 10க்கும் 3 வேஸ்.
ஸோ இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா 3 into 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 3 டோட்டலாக எத்தனை இருக்கு 2 4 8 சாரி 6 டோட்டலாக எத்தனை இருக்கு 2 4 6 8 10 that is equal to இப்போ பாருங்க எல்லாத்துலேயும் பேஸ் சேமாக இருக்கு ஸோ ஒரு பேஸ் எடுக்கலாம் இப்போ இதோட பவர் எல்லாத்துலேயுமே ஒன்று தான் ஸோ பவர் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 ஸோ 3 பவர் 10 வேஸில் இந்த 10 பீஜனையும் 3 டிஃப்ரெண்ட் ஹோல்ஸில் பிளேஸ் பண்ண முடியும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். தேர்ட் சப்டிவிஷன் பார்க்குறோம். Find the number of ways of distributing 12 distinct prices to 10 students. So இதான் கொஸ்டின். இப்போ இதில் வந்து 12 distinct prices இருக்கு. அதை வந்து 10 ஸ்டூடெண்ட்ஸுக்கு how many waysல distribute பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ வந்து டோட்டலாக ப்ரைஸஸ் எத்தனை இருக்கு அப்படின்னா 12 இருக்கு. ஸோ ப்ரைஸ் 1, ப்ரைஸ் 2, price 3, price 4, price 5, price 6, price 7, price 8, price 9, price 10, price 11, price 12 அப்படின்னு எடுக்கிறேன். இப்போ இதை 10 ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படின்னு எடுக்கிறேன். இப்போ ப்ரைஸ் 1 ஸ்டூடெண்ட் 1க்கு கொடுக்கலாம், ஒரு சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா ஸ்டூடெண்ட் 2க்கு கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா தேர்ட் ஸ்டூடெண்ட் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஃபோர்த் ஸ்டூடெண்ட் கொடுக்கலாம். லைக் தட் 5க்கு கொடுக்கலாம், 6க்கு கொடுக்கலாம், 7க்கு கொடுக்கலாம், 8க்கு கொடுக்கலாம், 9க்கு கொடுக்கலாம், 10க்கு கொடுக்கலாம். ஸோ டோட்டலாக எத்தனை சான்சஸ் இருக்கு? 10 சான்சஸ் இருக்கு. ஸோ 10 வேஸில் ப்ரைஸ் 1 இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். அதே போல் செகண்ட் ப்ரைஸை ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்கலாம், ஒரு சான்ஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா செகண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்கலாம், இன்னொரு சான்சஸ் இருக்கு. லைக் தட் ஸ்டூடெண்ட் 3க்கு கொடுக்கலாம், 4க்கு கொடுக்கலாம், 5க்கு கொடுக்கலாம், 6க்கு கொடுக்கலாம், 7க்கு கொடுக்கலாம், 8க்கு கொடுக்கலாம், 9க்கு கொடுக்கலாம், 10க்கு கொடுக்கலாம். ஸோ டோட்டலாக எத்தனை சான்சஸ் இருக்கு? 10 சான்சஸ் இருக்கு. அப்போ 10 வேஸில் ப்ரைஸ் 2வை டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். லைக் தட் ப்ரைஸ் 3யை வந்து 10 வேஸில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ப்ரைஸ் 4ஐயும் 10 வேஸில், ப்ரைஸ் 5 10 வேஸில், 6ம் 10 வேஸில், 7ம் 10 வேஸில், 8ம் 10 வேஸில், 9க்கும் 10 வேஸ், 10க்கும் 10 வேஸ், 11க்கும் 10 வேஸ். அப்போ 12ஐயும் 10 வேஸில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னாக்கா 10 into 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 ஸோ இது மாதிரி வருமா? இப்போ டோட்டலாக எத்தனை இருக்கு? 3 6 9 12. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே பேஸ் எல்லாமே சேமாக இருக்கு 10. ஸோ ஒரு பேஸ் எடுக்கிறோம். இப்போ பவரை ஆட் பண்ணோம் அப்படின்னா இப்போ எல்லா பவருமே ஒன்று தான். ஸோ இதை ஆட் பண்ணீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ 10 பவர் 12 வேஸில் இந்த 12 டிஸ்டிங்க்ட் ப்ரைஸையும் 10 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். தேங்க்யூ.